நாள்ல கூட நம்ம ஜபங்களுக்கு நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் வராத போது என்ன செய்யணும்? நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வராம இருக்கும்போது என்ன செய்யணும்? தேவனை பத்தி வேற என்ன சொல்லுதுன்னா, மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் கேட்கிறவரே அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு பேர் என்ன? ஜப வீடு. சங்கீதத்துல அவர் சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு? என்ன நோக்கி கூப்பிடு. அவரே சொல்லியிருக்காரு, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். அப்பனா என்ன அர்த்தம்? என்கிட்ட நீ ஜபம் பண்ணு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு இருக்காரு. இன்னும் இது போல நிறைய வசனங்கள்ல தேவன் தன்னை நோக்கி கூப்பிடும்படி சொல்றாரு. நான் பதில் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அநேக பரிசுத்தவான்கள் ஜெபிச்ச ஜபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறாரு. எங்கன்னு கேட்டாங்கன்னா, ஆபிரகாம் ஜெபிக்கும் போது அமிலேக்கருடைய எல்லாருடைய கர்ப்பத்தையும் தேவன் திறந்தருளினார். தாவீது ஜெபிக்கும் போது அவனுக்கு தேவன் பதில் கொடுத்தார். யோசுவா எப்படிப்பட்ட ஜபங்கள்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுத்தார். யோசுவா இஸ்ரவேல் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிறார். இருட்டிட்டே வருது, சூரியன் அங்க நின்றாதான் ஜெயம், தொடர்ந்து யுத்தத்தை பண்ண முடியும். அப்ப அவன் என்ன செய்யறானா, தேவனை நோக்கி வேண்டி கொண்டுட்டு சூரியனை நிப்பாட்டினானா. அப்ப நான் சூரியனை நிப்பாட்ட போறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஜபம் பண்ணியிருக்கான். அந்த ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தாரா? அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அது மாத்திரம் எலிசாவை குறித்து பார்க்கும்போது, எலியாவை குறித்து பார்க்கும்போது, எலியா என்ன ஜெபிக்கிறாருன்னா, அந்த என்னுடைய பலியை அங்கீகரிங்க, கர்த்தரே தேவன் அந்த பலியை அங்கீகரி சொல்லும் போது பாருங்க, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டாங்க, பதிலே காணும். ஏன்னா இந்த தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த எலியா என்ன பண்றான்னா, அந்த பலிபீடத்தை செட் பண்ணிட்டு, அதாவது தண்ணி இல்லாம ஒரு மாடை மட்டும் பலியிடுறதுக்கே பதில் வரல. இவர் மாடையும் வச்சு அதுல தண்ணியும் ஊத்தி, அதுல தேவன் அக்கினி தண்ணியில அவ்வளவு சீக்கிரம் ஃபயர் என்ன செய்யாது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அப்படித்தானே? தண்ணி இருக்கும்போது அந்த இடத்துல நெருப்பு வந்தாலும் எரியாது. ஆனா எலியா கருத்தோடு ஜெபிச்சானா ஆண்டு பதில் கொடுத்தாரு. அந்த இடத்துல அக்கினியினால் அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, 3 வருஷம் மழை வரக்கூடாதுன்னு சொன்னா மழை வரல, மழை வரணும்னு ஜெபம்னா மழை வந்தது. இந்த எலியாவை குறித்து வேற என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபுல பாடுள்ள மனுஷன், அவன் கருத்தா ஜெபிச்சான், அவன் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தா. அப்போ தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அவரை ஜெபிக்க சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஏன் பதில் வராம இருக்குதுதான் சொல்லி இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 5:14-15 என்ன சொல்லுதுன்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம். அப்ப அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டா அவர் நமக்கு என்ன செய்யறாரு? செவி கொடுக்கிறார். அப்ப அவர் சித்தத்தின்படி கேட்டா நம்ம ஜபத்துக்கு 100% பதில் உண்டுன்னு இந்த வசனம் சொல்லுது. 15, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப நான் அவர் சித்தத்தின்படி கேட்டா அவர் என்ன செய்யறாரு? எனக்கு செவி கொடுக்கிறார். அப்ப நான் கேட்டா அவர் கொடுப்பான்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம்? அடுத்த ஸ்டெப்பு, அது எனக்கு நடந்துருச்சு, அந்த ஜபத்துக்கு பதில் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோமா? விசுவாசிப்போம் சொல்லி இந்த வேற வசனம் சொல்லுது. அப்போ அவர் சித்தத்தின்படி கேட்டா நம்மளுக்கு என்ன உண்டு? நிச்சயமா பதில் உண்டு. இதுவே யாக்கோபு பாத்தீங்கன்னா, ஏன் ஜபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் யாக்கோபு 4:1-3 சொல்றாரு. நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-3. ஏன் அவங்க ஜபத்துக்கு பதில் வரல? அங்க என்ன சொல்றாருன்னா, உங்க இச்சையின்படி கேட்டீங்க, அதனால உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கல. எதுக்கா ஜெபிச்சாங்களா? அவங்க இச்சைகளை நிறைவேற்றும்படி கேட்டாங்களாம். அதனால அவங்க ஜபத்துக்கு, ஏன்னா இங்க வேற வசனம், அவங்க சித்தத்தின்படி கேட்டா அவர் செவி கொடுப்பார் என்பது நாம் அவரை பற்றி இருக்கிற தைரியம். ஆனா இங்க ஏன் ஜபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு யாக்கோபு அவர் சொல்றாருன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் ஜபம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. இப்ப எனக்கு ஆண்டவரே ஏசுசாமி, நான் சினிமா தியேட்டருக்கு போறேன், கையில காசே இல்ல, எனக்கு ஒரு காசு கொடுங்கன்னா அந்த ஜபத்துக்கு பதில் வராது. அது இச்சையை நிறைவேற்ற தகாத விதமா ஜெபிக்கிறாங்க. அது தேவ சித்தமா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே தப்புன்றவரு ஒரு சினிமால நல்லா சிலவங்க சொல்லுவாங்க, சினிமா பாக்கலாங்க,
நல்லதை எடுத்துட்டு கெட்டதை விட்டுருங்கன்னு. நீங்க நினைச்சா கூட நல்லதை எடுக்க முடியாது, கெட்டதை விடவும் முடியாது. அப்போ ஏன் சொன்னா அது தகாத விதம். அப்போ ஏசு சாமி, நான் இன்னைக்கு திருட போறேன், நான் திருட்டு தொழில நல்ல வியாபாரம் ஆகட்டும்னா ஏசு உதவி செய்வாரா? கண்டிப்பா உதவி செய்ய மாட்டார். ஏன்னா அவர் நல்லவன், நன்மை செய்கிறவர், பிசாசு தான் திருடுகிறவன். அப்ப இதெல்லாம் அவங்க தங்க இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமா ஜெபிக்கிறனால அவங்க ஜெபங்களுக்கு பதில் இல்லை. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டா கண்டிப்பா நம்ம ஜெபங்களுக்கு பதில் உண்டு. தேவ சித்தம் என்ன? நான் ஜெபிக்கிறது தேவ சித்தமா இல்லையா என்னன்னு தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த வேதத்தை வாசிச்சாலே தெரியும் எது தேவ சித்தம், எது தேவ சித்தம் இல்லைன்னு. நான் சுகமா இருக்கிறது தேவ சித்தமா? 100% தேவ சித்தம். ஏன்னா நாம் சுகமா இருக்கும்படிதான் இயேசு தம்முடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையில சுமந்தார். ஒரு வியாதியை கொடுத்து தேவன் சோதிக்கிறவரே அல்ல. ஏன்னா யாக்கோபு 1:17 சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் 13:17 சொல்லுது, நன்மையான எந்தையும் பூரணமான எந்தவரும் ஜோதியின் பிரானுக்கு இறங்கி வருகிறது. அந்த யாக்கோபு 1:13 பாத்தீங்கன்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப வியாதி தேவன் கிட்ட இருந்து வரல. நான் வியாதியில இருந்து சுகமாகணும்னு நான் கேட்டா அது தேவ சித்தம். வியாதியில இருந்து நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வோம். இப்ப நான் செழிப்பா இருக்கணும், தேவன் கிட்ட கேட்கலாமா? கேட்கணும். ஏன்னா அது தேவ சித்தம். நீங்களும் நானும் செழிப்பா இருப்பது தேவ சித்தம், தரித்திரத்தில் வாழ்வது தேவ சித்தம் இல்ல. ஏன்னா ஒரு காரியத்தை 2-3 சாட்சியினால உறுதிப்படுமா. தரித்திரம் நம்மளுடைய இல்ல என்பது வேதத்துல தெளிவா இருக்கு. 2-3 வசனம் இல்ல, அநேக வசனங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க கலாத்தியர் 3:13 பாத்தீங்கன்னா, மரத்தில் தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதினபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நீக்கலாக்கி மீட்டுக்கூட. அப்ப சாபத்துல இருக்கிறது தேவ சித்தம் இல்ல, நான் ஆசீர்வாதத்துல இருக்கிறதா தேவ சித்தம். எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப ஆசீர்வாதமா இருக்கிறது தேவ சித்தம், தரித்திர தேவ சித்தம் இல்ல. இந்த ஒரு வசனம், இந்த 2 வசனம் மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். நிறைய பேர் சொல்றாங்க இயேசு தரித்திரன். இல்லங்க, வேற தெளிவா சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், ஐஸ்வர்யமா தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஒரே ஒரு இடத்துலதான் இயேசு தரித்திரமானார், அது சிலுவையில உங்களுக்காக எனக்காகும். ஏன் தரித்திரரானா, நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நமது நிமித்தம் அவர் தரித்திரரானார். அப்ப அவருடைய ஐஸ்வர்யத்துல என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம சுகமா இருக்கிறது தேவ சித்தம், நம்ம நல்லா செழிப்பா இருக்கிறது தேவ சித்தம், அது நேர்மையான முறையில இருக்கிறது தேவ சித்தம். இப்ப நான் ஒரு தொழில் செய்யற நேர்மையா, அதை ஆசீர்வதிங்கன்னா ஆசீர்வதிப்பாரு. இல்லப்பா இந்த தொழில் முன்னேறணும்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் தொழில ஒண்ணுமே இல்லாம போன ஆண்டவனா அந்த ஜபத்தை கேட்க மாட்டேன். அது சரியான ஜபம் கிடையாது. அப்போ ஏன் கேட்கப்படலைன்னா, தங்கள் இச்சையை தகாத விதமா ஜபம் பண்ணா அது என்ன செய்யாது? கேட்கப்படாது. தேவ சித்தத்தின்படி கேட்டா கண்டிப்பா நம்ம ஜபத்துக்கு 100% பதில் கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட். 2வது, நம்ம கேட்கும் போதே நம்ம ஜபத்துக்கு பதில் வந்துருச்சுதானே இந்த வேற வசனம் சொல்லுது. நம்ம ஜபத்துக்கு கேட்டா அவர் செய்வார். அது சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா உடனே நடக்குது. ஆமா, உடனே நடக்குது. ஆனா அது ஆவிக்குரிய தளத்துல உடனே நடக்குது. சில நேரம் நமக்கு அது உடனே நம்ம மாம்ச தளத்துல பாக்குறோம். சில நேரம் டேக் டைம் எடுக்கும். அதனால நம்ம ஜபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நினைக்க கூடாது. நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், அது உடனே பதில் வருது. சில ஜபங்களுக்கு நேரம் எடுக்குது. ஆனா என் ஜபம் உடனே கேட்கப்பட்டாச்சு. ஆனா அது டேக் டைம் எடுக்கிறதுனால நான் கேட்டேன் ஆண்டு கொடுக்கலன்ற முடிவுக்கு நீங்க வரக்கூடாது. நம்ம எதுலதான் தைரியமா நிக்கணும்னா, இப்ப வாசிச்சோம்ல 1 யோவான் 5:14 நிக்கணும். என்னன்னா, நான் கேட்டா அவர் கொடுப்பார். ஏன்னா நீங்க லூக்கா பாருங்க, சாரி மத்தேயு புத்தகம் 7:7-8 கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடையும். அப்ப கேட்டா என்ன கிடைக்கும்? அவர் கொடுப்பாரு. நிச்சயம் கேட்டா கொடுப்பார். யோவான் சுவிசேஷம் 14 கூட அவர் சொல்றாரு, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எதை கேட்டாலும் அவர் என்ன செய்வாராம்? நான் அதை செய்வேன் இருக்காரு. நான் ஒரு கேப்ரியலை அனுப்பி செய்ய வைப்பேன், நான் மிகாவேலை அனுப்பி செய்ய வைப்பேன்னு சொல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் செய்வேன். நீ எதை கேட்டாலும் என் நாமத்துல, இயேசு என்ற நாமத்துல நீங்க கேட்டீங்கன்னா
அதை நான் உனக்கு செய்வேன் சொல்லி ஒரு கேரண்டியை கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம ஜபிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னன்னா, நான் இப்ப போய் கேட்க போறேன், எனக்கு ஜபத்துக்கு என்ன உண்டு, பதில் உண்டு, நான் பதில பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி விசுவாசத்தோட தான் போய் கேட்கணும். ஏன்னா இங்க என்ன சொல்லுவார், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா அவர் என்ன செய்வார், நிச்சயமா நம்மளுக்கு கொடுப்பார். அப்ப இந்த அத சொல்லிட்டுதான் தேவன் இடைவிடாம கேட்கணும். லூக்கா 18 கூட பாத்தீங்கன்னா ஒரு விதவைய தேவன் குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியம் கேட்குறீங்க, டிலே ஆச்சுன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்ப நான் அன்னைக்கு கேட்டேன் கிடைக்கலன்னு விட்டுறக்கூடாது, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க வேற ஆண்டு சொல்லிட்டாரு. ஏன்னா ஏன் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் கொடுக்குறவன், உனக்கு கிடைக்கும்ன்ற விசுவாசத்தோடு பண்ணு. அதுக்கு ஒரு உதாரணத்தை அங்க சொல்றாரு பாருங்க. ஒரு பொல்லாத ராஜா, அந்த தாய் போய் கேட்கிறா, ஆனா அவளுக்கு நல்லா தெரியும் இவங்கிட்ட நம்மளுக்கு என்ன கிடையாது நியாயமே. அவனை பத்தியே சொல்லும் போது அவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நான் பொல்லாதவன், நான் நியாயம் செய்யாதவன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்டயே அவ தொடர்ந்து கேட்கும் போது கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பரமபிதா உங்க விஷயத்துல பொறுமையா இருக்க மாட்டார், சீக்கிரத்துல உங்களுக்கு பதில் செய்வார்னு சொல்லிதான் ஏசு இந்த உண்மையை லூக்கா 18 சொல்றாரு. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு விசுவாசம் வேணும், நான் கேட்டா எனக்கு கிடைக்கும். அதுக்கு பதில் வர தாமதிச்சாலும் எதுலதான் நிக்கணும், நான் கேட்டிருக்கேன், நிச்சயமா எனக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஏன் அந்த இப்போ நான் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய தளத்துல எனக்கு பதில் கிடைச்சிருது. ஆனா அது நம்முடைய மாம்ச பிரகாரமான தளத்துல வர்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. என்ன தேவை, விசுவாசம். அங்கதான் டேக் டைம் எடுக்குது. உங்களுடைய விசுவாசம் எந்த அளவோ அந்த அளவுக்கு தான். ஏன்னா யாக்கோபுல பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியே ரட்சிக்கும், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியே. அப்ப விசுவாசம் இல்லாத ஜெபம் என்ன ஆகும், பிணியாளி என்ன செய்யாது, ரட்சிக்காது. அப்ப விசுவாசம் இல்லாம நம்ம தேவன் கிட்ட இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எதை விசுவாசிக்கணும், நான் கேட்டா அவர் தருவார். எப்படி கேட்டா, தேவ சித்தத்தின்படி நான் கேட்டா அவர் நிச்சயமா தருவார். என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நீங்க கேட்டா அது தேவ சித்தம் தான், சந்தேகமே பட தேவையில்ல. ஆண்டவரே நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு கேட்டா அது தேவ சித்தம் தான், நீங்க சந்தேகமே பட தேவையில்ல. அதை நிச்சயமா தேவன் என்ன செய்வாரு, தருவார். அப்போ எபேசியர் புத்தகம் 11:1 என்ன சொல்லுதுன்னா, விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. அப்போ விசுவாசம் தான் என்ன, இப்ப விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும்னா கேட்டா கிடைக்கும்னா, விசுவாசம் காணப்படாத நிச்சயம். நீங்க விசுவாசமா கேட்டீங்கன்னா எப்படி எதுல நிக்கணும்னா, நான் கேட்டுட்டா எனக்கு கிடைச்சிருச்சு. ஒருவேளை நான் அதை என் மாம்ச கண்ணுல பார்க்காம இருக்கலாம், ஆனா அது எனக்கு கிடைச்சிருச்சு. பால்யாங்கி சோன்ற ஒரு கொரியால மிகப்பெரிய ஒரு சபையை வச்சிருந்த ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சி இது. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான நிலைமையில தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. அவர் தேவன் கிட்ட என்ன செய்தார்னா, அவர் அந்த விசுவாச பிரமாணத்துலதான் தேவன் அவர் ஊழியத்தையே ஆசீர்வதித்தார். அவர் தன்னுடைய சாட்சியில இவ்வாறு சொல்றாரு, நான் எனக்கு ஒரு டேபிளும் ஒரு நாற்காலியும் ஒரு சைக்கிளுக்காக ஜெபம் பண்ணேன். அப்ப அவருக்கு என்னன்னா, இந்த வசனம் எல்லாம் படிச்சிருக்காரு. அவர் விசுவாசமா கேட்டா தேவன் கொடுக்கிறார். அப்ப நான் இப்ப கேட்டேன், அப்ப நான் பெற்றுக்கொண்டேன்னா என்ன செய்வோம், நம்ம சாட்சி சொல்லுவோம்ல. அடுத்த நாள் சர்ச்சில போய் சொன்னாராம். அப்போ ரொம்ப ஏழ்மையா இருக்கிற நேரம் அவர் போய் சொன்னாராம், என்னன்னா நான் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணேன், ஒரு டேபிளும் ஒரு நாற்காலியும் ஒரு சைக்கிளுக்காக அவர் எனக்கு தந்துட்டார், அல்லேலூயான்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டார். இத 3 வாலிபர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த சர்ச்சில. அவங்களுக்கு ஒரு டவுட், சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாரு இந்த மனுஷன், நம்ம கிட்ட கதை அடிக்கிறாரு. அதுவும் நல்ல ஒரு டேபிள் வந்துருச்சா, நாற்காலி வந்துருச்சா, சைக்கிள் வந்துருச்சா, இத போய் நம்ம இன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு முடிஞ்சோடனே பாஸ்டர் கூட பின்னாடி போறாங்க. இவர் திரும்பி பார்த்தாரு, என்னப்பா நீ ஏன் பின்னாடி வர, இல்ல நீங்க சொன்னீங்கல்ல டேபிளும் நாற்காலியும் சைக்கிளும் வந்துருச்சு, அதை பார்க்க வரேன் பாஸ்டர். இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் விசுவாசமா பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டேன், இந்த பசங்க விட மாட்டாங்க போல இருக்கேன்னு. சரி வந்தாராம், வீட்டு கதவை திறந்தாராம், அங்க இருக்கா, இல்ல. பார்த்தா திறந்து காமிச்சா ஒண்ணுமே இல்லையா. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்துதான் காமிக்கும் போது. ஆனா அவங்க சிரிச்சாங்க, என்ன பாஸ்டர் வந்துருச்சு நீங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல. அப்ப அவர் சொன்னாரா, ஒரு பெண் ஒரு குழந்தைய கருவா வயிற்றுல சுமக்கிறா, முதல் மாதமே கர்ப்பவதி ஆயிடுறா, ஆனா அது யாருக்கா தெரியுதா, இல்ல. 3 மாசம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த குழந்தை ஒரு கருவாகி வர்றதுக்கு ஒரு 9 மாசம் ஆகுற மாதிரி நான் விசுவாசிச்சுட்டேன், தேவன் கொடுத்துட்டாரு, அது நிச்சயமா வெளிப்படும்.
ஒரு கரு வெளிப்படுதுன்னா, ஒரு குழந்தையா வெளிப்படுதுன்னா, நான் விசுவாசிக்கிறதும் அப்படிதான். தேவன் கொடுத்துட்டாரு. அது ஆவிக்குரிய தளத்துல எனக்கு கிடைச்சிருச்சு. அதை நான் விசுவாசிக்கிறேன். அது எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாராம். அவங்க பாஸ் என்னவோ மண்டை கலந்து போச்சுன்னு சுத்திட்டே போயிட்டாங்களாம். கொஞ்ச நாள் தான். அவர் எப்படிப்பட்ட டேபிள் வேணும்னு கேட்டாரோ, எப்படிப்பட்ட நாற்காலி வேணும்னு சொன்னாரோ, எப்படிப்பட்ட சைக்கிள் வேணும்னு விருப்பப்பட்டாரோ, அதே பிராண்ட்ல அவருக்கு டேபிளும் சேரும் சைக்கிளும் கிடைச்சது. என்னன்னா ஒரு ஃபாரினர் எந்த ஒரு விலையும் இன்றி தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு வெளிநாடு போகும்போது இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ கேட்டா கிடைக்கும். அத தேவ பிள்ளைங்க விசுவாசிக்கணும். இது ஒரு சின்ன உதாரணம். அவருடைய ஊழியத்துல அவர் பெற்றுக்கொண்டது. அப்போ அன்னைக்கு வரலன்னா என் ஜபத்துக்கு பதிலே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. தொடர்ந்து நம்ம எதுலதான் நிக்கணும்னா தேவனுடைய வார்த்தையில நிக்கணும். எதுல நிக்கணும்? நம்ம கேட்டுட்டோம், அவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் கேட்டுட்டேன். அப்போ ஒரு வாட்டி ஜெபிச்சாச்சு. சும்மா போய் போய் அவர்கிட்ட தாங்க தாங்கன்னு கேட்கணுமா? இல்ல. ஒரு வாட்டி நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அதை ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் கேட்டேன்ப்பா இந்த வேற வசனம் 1 யோவான் 5:14-15 படி நான் கேட்டேன், நீங்க கொடுத்துட்டீங்க, நன்றி ஆண்டவரே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்மளை சுத்தி ரேடியோ அலைகள் இருக்கு. உண்மைதானே? ஆனா ரேடியோவை டியூன் பண்ணாம அங்க ஒளிபரப்பாகிற எந்த ஒரு சவுண்டையும் நம்ம கேட்க முடியாது காதுல. அதே போல ஆவிக்குரிய தளத்துல தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் தேவன் வச்சுட்டாரு. நம்மள கேட்கவும் சொல்லிட்டாரு. நம்மளும் கேட்கிறோம். கேட்ட உடனே கொடுத்துடுறாரு. ஆனா அதை டியூன் பண்ண நமக்கு விசுவாசம் தேவை. அதை இந்த பிசிக்கலான தளத்துல மாம்ச பிரகாரமான தளத்துல கொண்டு வர நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஏன்னா விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க ஜெபம் பண்ணும் போது நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி மார்க் புஸ்தகம் சொல்லுது. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணணும்? விசுவாசம் உள்ள ஜெபத்தை பண்ணணும். ஜெபம் பண்ண உட்காரும் போதே நான்லாம் கேட்டா 100% எனக்கு ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காதுன்னா தயவு செய்து நீங்க ஜெபமே பண்ணாதீங்க. போய் நல்லா தூங்கிடுங்க. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறத காட்டிலும் விசுவாசமா தூங்குறது நல்லதான். மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டு ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க கேளுங்கன்னு விசுவாசமே இல்லாம ஜெபிக்கிறதை விட ஆண்டவரே என் தேவையெல்லாம் நீங்க பாத்துப்பீங்கன்னு சொல்லி நல்லா நிம்மதியா தூங்கலாம். அப்ப நம்ம வேதம் சொல்லுது ஜெபிச்சா என்ன உண்டு? பதில் உண்டு. அது ஆவிக்குரிய தளத்துல உடனே உடனே பதில் கிடைச்சிருது. ஆனா அது நம்ம கண்ணுல பாக்குற வரைக்கும் காதுல கேட்கிற வரைக்கும் எதுல நிக்கணும்னா விசுவாசத்துல நிக்கணும். என்ன விசுவாசம்? அவர் கேட்க சொல்லியிருக்காரு, நான் கேட்டுட்டேன், எனக்கு நிச்சயமா கிடைக்கும். அவர் கேட்க சொல்லியிருக்காரு, என்னிடத்துல கேளுன்னு சொல்லியிருக்காரு, நான் கேட்டுட்டேன், நிச்சயமா எனக்கு என்ன செய்யும்? நான் எதை ஜெபிச்சேன்னா அது நிச்சயமா எனக்கு கிடைக்கும்னு சொல்லி விசுவாசிக்கணும். நீங்க யோவான் சுவிசேஷம் 10:35 பாத்தீங்கன்னா, வேத வாக்கியம் தவறாதிருக்க. வேத வாக்கியம் தவறவே இல்லைங்க. கேட்டா அவர் உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்லியிருக்கானா அந்த வார்த்தை என்ன செய்யல? தவறல. அப்ப நான் கேட்டா கிடைக்கும்ன்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. சிலவங்க நம்புவாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. நம்பிக்கைன்னா என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நடக்குங்க, அது நம்பிக்கை. விசுவாசம்னா என்ன? இன்னைக்கு எனக்கு நடக்கும். விசுவாசம்னா என்ன? இன்னைக்கு எனக்கு நடக்கும், தேவன் எனக்கு செய்வார், நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு பேசும். ஏன்னா சங்கீதத்துல இருக்கிற வசனத்தை தான் தன்னுடைய நிருபத்துல பவுல் சொல்றார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்ப விசுவாசிச்சா அந்த விசுவாசம் என்ன செய்யும்? என்ன பேசும்? நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அது நிச்சயமா கிடைக்கும். சிலவங்க பாருங்க, சில காரியத்துக்கா ரொம்ப பயபக்தியா ஜெபிப்பாங்க, ரூம பூட்டிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிச்சுட்டு வெளியே வந்தோடனே நம்மள சோதிக்கிறதுக்கே 4 பேர் வெளியே நிற்போம். ஆமா, அந்த காரியம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. உடனே நம்ம இங்க நல்லா கேட்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட, அங்க வந்து சொல்லுவோம் அதுவா ஒண்ணுமே நடக்கல, அவ்வளவுதான், ஜெபம் மேல போயிடும். அப்போ ஒரு காரியத்தை நீங்க விசுவாசமா ஜெபிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த காரியத்தை நீங்க பாக்குற வரைக்கும் அந்த விசுவாசத்திலே நிக்கணும். நான் கேட்டிருக்கேங்க, ஆண்டவர் நிச்சயமா எனக்கு செய்துட்டாரு, நீங்க பாப்பீங்கன்னு சொல்லணும். நான் தேவன் கிட்ட கேட்டிருக்கேன், அந்த காரியத்துல அற்புதம் நடக்கும்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்லணும்? நம்மள கேட்கிற அந்த காரியத்தை குறித்து விசாரிக்கிறவங்க கிட்ட தைரியமா விசுவாசத்துல என்ன செய்யணும்? அந்த பகுதியில நம்ம நிக்கணும். அப்ப எதனாலதான் நமக்கு பதில் உண்டு? விசுவாசத்துலதான் நம்ம ஜெபத்துக்கு பதில பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3:7 இதுல பேதுரு சொல்றாரு, ஏன்னா ஜெபத்துக்கும் உறவுகளுக்கு கூட சம்பந்தம் இருக்கு. ஜெபத்துக்கும் உறவுகளுக்கு கூட சம்பந்தம் இருக்கு. இல்லங்க என்ன நினைக்கிறான்னா
நானும் ஆண்டவர் ஆச்சு, அவருக்கும் நானும் உறவுல சரியா இருந்துக்கிறேன். ஆனா உறவுகள் மத்த எந்த உறவுக்குள்ளேயும் நான் சரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. இல்ல, நாம் தேவனோடு சரியா இருப்பதற்கு ஒரு அடையாளமே நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற உறவுகளோடும் நம்ம இணக்கமா இருக்கணும்னு வேதம் தெளிவா சொல்லுது. இணக்கம் உள்ளவர்களா இருங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க, ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 1 பேதுரு 3:7, அந்தப்படிய புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து உங்களோடு கூட அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, உன் ஜபத்துக்கு தடை வராம இருக்கணும்னா உங்க மனைவியோடு என்ன செய்யணுமா? விவேகத்தோடு வாழணும். இது ஒரு மனைவிக்குன்னா என்ன செய்யணும்? உங்க கணவனோடு விவேகமா வாழுங்க. அப்போ ஒரு ஜபம் நம்ம 100% என் ஜபத்துக்கு பதில் வரணும்னா நம்ம உறவுகளும் அன்புல நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வம்புல நடக்க கூடாது. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் சில தவறுகள் பண்ணதான் செய்யறோம். ஆனா என்ன செய்யணும்? நம்மளும் மன்னிப்பு கேட்டோம், மத்தவங்களும் அந்த மன்னிப்புக்குள்ளாக கொண்டு வந்துடணும். அப்போ நம்ம ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் கண்டினியூவா பதில் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். அப்போ ஒரு ஜபம், என்னுடைய ஜபம் நீங்க, அதாவது நான் இப்ப இந்த காரியத்தை ஏன் பேசுறேன், எனக்கு 100% எனக்கு ஜபம் பதில் வேணும்னா வேதம் இப்படிதான் சொல்லுது. அப்போ நம்ம ஜபத்துக்கு தடை வரக்கூடாது. நம்ம ஜபம் எல்லாம் கேட்கப்படணும்னா தேவ சித்தத்தின்படி கேட்டாதானே கிடைக்கும். அப்போ எனக்கு அதனாலதான் சொல்றேன், நீங்க ஜபம் பண்ண வரும்போது இல்ல உங்க ஆலயத்துல ஒரு காணிக்கை கொண்டு வரும்போது யார் பேரெல்லாம் உங்களுக்கு ஒரு குறை இருந்தா என்ன பண்ணுங்க? மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஜபத்துல கூட நம்மளுக்கு மத்தவங்க மேல ஒரு கசப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனத்தாங்கல இருந்து ஜெபிக்க கூடாது. நம்ம மனது ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். அப்ப அவங்கள மன்னிப்புக்குள்ள கொண்டு வந்துடணும். இணக்கமா நடக்கும்போது நம்ம ஜபத்துக்கு என்ன வரும்னா 100% பதில் கிடைக்கும். மார்க் 11:24, அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப ஜபம் கேட்கும் போது எப்படி விசுவாசிக்கணுமா? பெற்றுக்கொள்வோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேட்ட கிடைக்கவே கிடைக்கும். பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் கிடைக்கும். இல்ல இல்ல, நீங்க யாரு, அதாவது இந்த இடம் பொதுவா சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போதுன்னு இருக்கா? இல்ல, இங்கன்னா நான் இப்ப நான் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணும்? நான் போய் ஜெபிக்க போறேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்ப நான் கேட்டா என்ன செய்ய? நிச்சயமா எனக்கு கிடைக்கும். சொல்லுங்க, நான் கேட்டா கிடைக்கும். அப்ப நம்ம கேட்கணும். யாருடைய நாமத்துல கேட்கணும்னு சொல்லியிருக்காரு? இயேசுவின் நாமத்துல கேட்டா நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு ஜெபிக்கும் போது எப்படி விசுவாசிக்கணும்? பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் போது பாருங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப நீங்க எனக்கு கிடைக்கும்னு விசுவாசினாலே அது நமக்கு உண்டாகும் சொல்லி வேதம் சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான் சுவிசேஷம் 10:35, வேத வசனம் தவறாது இருக்க. எதெல்லாம் நம்ம அவர் நாமத்துல விசுவாசமா கேட்டு பெற்றுக்கொண்டோம் விசுவாசித்தா அது நிச்சயமா நமக்கு உண்டாகும். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும்? உண்டாகும். அந்த தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஜபத்தை செய்யணும்னா விசுவாசமா கேட்கணும். ஜபம் பண்ணிட்டோம்னா அந்த பதில் வர்ற வரைக்கும் எப்படி இருக்கணும்னா விசுவாசமா இருக்கணும். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 11:1 லாசரு இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை அது இயேசுக்கு, அப்படிதானே? அவருக்கு நம்பிக்கை இருக்கு, இதா நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா இந்த ஜனங்கள்லாம் அப்படியே நிக்கிறாங்க, என்ன செய்ய போறாரு பாக்கலாம்னு நிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு யவீரு மகன் அப்பதான் இறந்தா அவளை எழுப்பிட்டாரு. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்களே யூதர்கள். ஒரு பாடையில ஒரு வாலிபன் போனா அவரையும் உயிரோடு எழுப்பிட்டாரு. அதெல்லாம் வேற கதை. ஆனா இது கல்லறையில வச்சே 4 நாள் ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லா சயின்ஸ் தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். மூளை எத்தனை அவர்ல சாகும், ரத்தம் சாகும். 4 நாள் ஆச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியலன்னா மாத்தாள் சொல்றத பார்த்தா விசுவாசிக்கலாம். நாருமே அப்ப நாரி போச்சு. அப்போ தேவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான ஒரு இதை சொல்றாரு, பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவுக்கு பிதா எப்பெல்லாம் செவி கொடுக்கிறார்? சொல்லுவோமா? நான் ஒரு நல்ல வார்த்தை, எப்பொழுதும். இயேசு சொன்னாரா
பிதாவே நான் இரவெல்லாம் ஜெபிச்சாதான் நீங்க பதில் கொடுத்தீங்க, நான் ரெகுலரா பைபிள் வாசிச்சாதான் பதில் கொடுத்தீங்க, அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்ல. அது கூட சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவை என் நிமித்தம் நான் சொல்லல, இங்க சுத்தி இருக்கிறவங்களுக்காக இதை சொல்றேன். இவங்களுக்கு எல்லாம் தெரியட்டும் என் பிதா எனக்கு எப்போதுமே செவி கொடுக்கிறாரு. அப்ப நமக்கு தெரியணும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய பிதா, பரம பிதா எப்போதுமே செவி கொடுக்கிறார். அது காலையில இருந்தாலும் நம்ம ஜெபத்தை கேட்பாரு, இரவா இருந்தாலும் கேட்பாரு, நீங்க படுத்துக்கிட்டே கேட்டாலும் கேட்பாரு, இல்லைன்னா நடந்துகிட்டு கேட்டாலும் கேட்பாரு, எப்படி இருந்தாலும் உங்க ஜெபத்தை கேட்பாரு. ஏன்னா அவரு நம்முடைய தகப்பன், நமக்கு எப்போதுமே செவி கொடுக்கிறவர். அப்போ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில பலர் சுத்தி தனியா இருக்கும்போது நம்ம விசுவாசமா ஜெபிச்சிடலாம், உண்மைதானே? அது யாரும் பார்க்க போறது கிடையாது. ஆனா 4 பேர் மத்தியில ஜெபிக்கணும்னா நமக்கு விசுவாசம் தேவை. அப்ப இயேசு ஜெபிக்கிறார் பாருங்க, எப்போதுமே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீங்க சொல்லிட்டு லாசருவே வெளியே வானா வந்தானா இல்லையா? ஏன் வெளியே வந்தான்? அங்க சொல்றாரு, அது அங்க ஒரு படத்தை இயேசு காட்டுறாரு, பிதா ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஜெபத்திலும் பல வகை இருக்கு. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது இருக்கு, விசுவாசமா ஜெபிக்கிறது இருக்கு, கட்டளையிட்டு ஜெபிக்கிறது இருக்கு, வசனத்தையே சொல்லி ஜெபிக்கிறது இருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன், நம்ம கேட்டா அவர் கொடுப்பார். நம்ம கேட்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை, கொடுக்க வேண்டிய அவருடைய வேலை. அது வந்து சேர்ற வரைக்கும் நம்ம எதுல நிக்கணும்னா விசுவாசத்துல நிக்கணும். ஏன்னா எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாசிப்போம் அந்த வசனத்தை. எபிரேயர் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப நான் இப்ப தேவனை தேடுறேன்னா அவர் எனக்கு என்ன செய்வார்? பலன் தருவான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணுமா? தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நான் கேட்டா அவர் எனக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். அது அப்ப கிடைச்சிருச்சுன்னு விசுவாசிக்கணும். வர்ற வரைக்கும் அது நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னா அந்த வேற விசுவாசத்தின் அடிப்படையில நின்றீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெபிக்கிற 100% ஜெபங்களுக்கு பதில நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்ப தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுகமாகிறதுக்கு ஜெபிக்கணுமா? அன்புள்ள பிதாவே என்ன சுகமாக்குங்க சுகமாக்குங்கன்னு கேட்கணுமா? விசுவாசத்தை கற்றுக்கொண்டால் தேவையில்லாத ஜெபத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க மாட்டோம். நீங்க சுகமா இருக்கிறதுக்கு ஜெபிக்கவே தேவையில்ல. சுகமா இருக்கிறதுக்கு விசுவாசம். எதை விசுவாசிக்கணும்? ஏசியனுடைய வியாதியை சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகள்லாம் நான் குணமானேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். ஏன்னா செழிப்பாகுங்கன்னு ஜெபிக்கணுமா? அதுக்கும் ஜெபம் தேவையில்லை. ஏன்னா அவர் செழிப்பாக்கிட்டார், அதை விசுவாசிக்கணும். தேவன் நீங்க என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, எபேசியர் 1:3 விசுவாசி. அப்ப எதற்கு ஜெபிக்கணும்? இப்போ ஒரு வழிநடத்தல் வேணும். ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்ய போறேன், இதை நான் செய்யலாமா வேணாமா, இந்த பகுதியில எனக்கு ஒரு வழிநடத்தல் உண்டாகணும், அதுக்கு நம்ம ஜெபிக்கலாம். இப்ப இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கலாம். இப்போ உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது ஒரு சரியான படமா இல்ல, உங்களுக்கு விருப்பப்பட்டபடி இல்லைன்னா நீங்க அங்க ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கலாம்னா அங்கேயும் புலம்பி ஜெபிக்க தேவையில்ல, வசனங்களை சொல்லி தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம் என்னன்னு தெரியுமா? வேற என்ன சொல்லுது? ஏசாயா புத்தகம் 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு. அவன் பிள்ளைகளை கொடுத்து தேவ சித்தம் என்ன? அவங்க கர்த்தரால் போதிக்கப்படுவது தேவ சித்தம், அவங்க சமாதானம் பெருசா இருக்கு தேவ சித்தம். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும், அவங்க சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி தெரியல, ஆனாலும் உங்க வேற வசனத்தின்படி என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக, அவங்க சமாதானம் பெரிதா இருப்பதாக சொல்லி ஜெபிக்கணும். வசனங்களை உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். அப்போ நம்ம ஜெபத்துக்கு 100% பதில் உண்டு. எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு 100% பதில் உண்டுன்னா விசுவாசமான ஜெபத்துக்கு 100% பதில் உண்டு. சில நேரம் அது சீக்கிரமா நடக்குது, சில நேரம் காலதாமதம் வருது. ஆனா தேவன் கிட்ட கேட்கும் போது அது பதில் கொடுத்துறாரு. ஆனா ஆவிக்குரிய தளத்துல இருக்குது, இந்த மாம்ச பிரகாரமான தளத்துல வர்றதுக்கு தான் லேட் ஆகுது. ஆனா அதனால தேவன் பதில் கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அது கிடைக்கிற வரைக்கும், உங்க கண்ணுல பாக்குற வரைக்கும் நீங்க எதுல நிக்கணும்னா விசுவாசத்துல நிக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசத்துல? நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல இருக்கும்போது
அது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால எதனாலும் அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி வேணும். பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையுமே தேவன் கிட்ட கேட்கணும். அது பெரிய விஷயம்னாலும் தேவன் கிட்ட கேட்கணும். ஏன்னா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டு சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன விஷயம் அதையும் நீங்க தேவன் கிட்ட கேளுங்க. பெரிய விஷயமா இருந்தாலும் தேவன் கிட்ட கேளுங்க. எல்லா விஷயத்துக்கும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சில நேரம் பாருங்க, நம்ம என்ன நினைப்போம்னா பெரிய விஷயத்த மட்டும் ஆண்டுகிட்ட சொல்லிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு உதவிய போய் கேட்கணுமா? பாவம் பரலோகத்துல இருக்காரு. அவர் நிறைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்மளும் போய் இந்த சின்ன காரியத்த சொன்னா அவர் இந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருப்பார்லாம் நீங்க நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொருவருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறது அவருடைய கடமையா இருக்கு. அவர் அதுல பிரியப்படுகிறார். இப்ப சின்ன சின்ன விஷயத்தையும் என்ன செய்யணும்? தேவன் கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யுங்க. என் உணர்ச்சி எல்லாம் தவறா இருக்கு. இதை மாற்றி அமைங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். இன்னைக்கு நான் நல்லா தூங்கணும், எனக்கு உதவி செய்யுங்க கேட்கலாமா? கேட்கலாம். ஏன்னா நீங்க தூங்குறது தேவ சித்தம். நீங்க சுகமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். அப்போ எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட கொண்டு போங்க. அவர் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு எதெல்லாம் ஜெபிச்சீங்களோ அது வர்ற வரைக்கும் விசுவாசத்துல இருங்க. நிச்சயமா நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் 100% பதில பெற்றுக்கொள்வோம். அப்போ உறவுகளையும் நம்ம சரியா அமைச்சுக்கணும். உறவுகள் கிட்ட சண்டை போட்டுட்டே நம்ம ஜெபிச்சோம்னா அது அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காது. முடிஞ்ச கூடுமானா மட்டும் பைபிள் கூட தெளிவா இருக்கு. நம்ம தான் தெளிவா இருக்கு. பைபிளுக்கே தெரிஞ்சுச்சு எல்லாரோடையும் நம்ம இணக்கமா போக முடியாதனால கூடுமான மட்டும் யாவரோட சமாதானமா இருக்கு. உங்களால இவங்க கிட்ட சமாதானமா இருக்க முடியும்னா என்ன ட்ரை பண்ணுங்க. அவங்களோட சமாதானமா இருக்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ தேவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம போய் ஜெபிக்கிறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கும். ஃப்ரீயா போய் ஜெபிக்க முடியாது. அதனால சொல்றாரு கூடுமான மட்டும் எல்லாரோடய சமாதானமா இருங்க. எல்லாரையும் மன்னிப்புக்குள்ள நடத்துங்க. எல்லாரோட இணக்கமா இருங்க. உன் ஜெபத்துக்கு தடை விடாதபடி நீ என்ன பண்ணுவோம்? மனைவியோடு விவேகத்தோடு நட. உன் கணவனோடு விவேகத்தோட நடன்னு வேதம் அதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க. தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நம்மளும் விசுவாசிப்போம். என் ஜெபத்துக்கு பதில் உண்டுன்னு கேட்போம். வேணா இந்த வாட்டி ஒரு செக் பண்ணி பாருங்க. இந்த வசனம் அதாவது எதை கேட்கிறோமோ அதை பயிற்சி பண்ணணும்ல. ஒரு காரியத்தை கேட்டு அதை அவர் உங்களுக்கு கொடுக்குறாரா பாருங்க. நிச்சயமா கொடுப்பார். எனக்கு கொடுத்திருக்காரு. இந்த வேதத்துல உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு கூட நிறைய நேரத்துல அவர் செய்திருப்பாரு. உங்களுக்கே அது அநேக சாட்சியா இருக்கும். அதனால இந்த வாரம் ஒரு பயிற்சி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த பதிலுக்காக விசுவாசமா காத்துருங்க. ஆண்டவர் நிச்சயமா அந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சிருக்கும். அன்புள்ள பிதாவே இயேசுவின் நாமத்துல அப்பா நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறீங்க. அப்பா நீங்க மார்க்ல சொல்லப்பட்டபடியே நீங்க சொல்லியிருக்கீங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் அப்போது உண்டாகும் சொன்னது போல ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கோம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் எழும்பட்டும்பா. ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாச தளத்துல அவங்க விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க நாங்க செபிக்கிறோம். அவங்க விசுவாசத்தோடு கேட்கட்டும். விசுவாசத்தோடு எதெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் நீங்க இந்த வருகிற நாட்கள்ல செய்றீங்க, செய்து கொண்டிருக்கீங்க. அதுக்காக பெரிய சாட்சிகளை எழுப்பி கொடுங்க. எல்லா ஜெபத்தை குறித்திருக்க தவறான அவிசுவாசங்கள் எல்லாம் கட்டிந்து கொள்கிறோம். ஆவியானவர் இன்னும் சரியா இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.